ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யூஐ டிசைன். யூஐ டிசைன், வாட் இஸ் யூஐ? யூஐயோட ப்ரீஃப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன அப்படின்னா, ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டர் ஆர் எனி டிவைசஸ் அது கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறத தான் நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக அண்ட் எஃபிஷியண்ட்டாக நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே இதோட மெயின் பார்ட்டு. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இப்போ ஒரு ஆப் ஆர் வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா டிவைசஸில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்க்ரீன்ஸுமே வந்து இந்த யூஐ பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ ரியல் லைஃப்பில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், ஒரு இன்ஜினியர் எப்படி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை ரூம்ஸ் வரும் அப்படின்ற ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கிறாங்களோ, தென் அதோட அவுட்புட் வந்து எப்படி வரும், எண்ட் ஆஃப் ரிசல்ட் வந்து இப்போ நம்ம வீடோட அவுட்புட் எப்படி வரும் அப்படின்ற ஒரு இது கொடுக்குறாங்க. சேம் அதே தான் ஒரு ஆப் ஆர் வெப்சைட் இல்லை எனிதிங் வந்து நான் ஒரு ப்ராடக்ட்னாலும் சரி, அது வந்து டெவலப் ஆகி நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து அது ஒரு ஓவர் வியூ ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பேசிஸில் வரப்போகுது அப்படின்ற ஒரு நாலேஜ் கொடுக்குறது தான் அந்த இடத்துல யூஐ. ஸோ நம்ம ஒரு ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட்டனாக இருக்கலாம், தென் மெனூஸ், ஆப்ஷன்ஸ், நேவிகேஷன்ஸ், ஃபார்ம் எலிமெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தையும் கண்டெயின் பண்ணது தான் ஒரு ஸ்க்ரீன். கரெக்டாக. ஸோ இது தவிர்த்து நம்ம வந்து இமேஜஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் யூஐ, நம்ம யூஐயோட மெயின் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டன்ஸ். அதில் நம்ம என்னென்ன மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், தென் ஐகான்ஸ், ஃபார்ம்ஸ், மெனூஸ். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் டீப்பாக பார்ப்போம். ஸோ ஒன்று இது எவ்வளோ சைஸில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இந்த யூஐயில் கம்ப்ளீட்டாக நம்ம படிக்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னால் இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரீன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை பார்க்குறது எல்லாமே வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். விஷுவலாக என்னென்ன மாதிரி விஷயத்த உங்களால் பார்க்க முடியுது அது எல்லாமே வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறோம்ல, ஓகே இது பண்ணால் இந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டனையோ ஆர் எனிதிங் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணிட்டு போவோம். ஸோ அது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். தென் வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னும்போது நம்ம வாய்ஸ் மூலிமா ஒரு கமெண்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கேற்ற ஆக்ஷன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். இது வந்து ஹேண்ட் ஃப்ரீயாக பண்ணுவோம். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டிஸ் பீப்புள், அப்புறம் வந்து கொஞ்சம் வயசானவங்க, அன்எஜுகேட்டட் பீப்புள், நம்மளுக்கும் ஹேண்ட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நார்மல் பீப்புள்ஸும் வந்து வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த கமெண்டோட அந்த ஃபீச்சர்ஸோடையே வந்துருச்சு. ஸோ டச் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம டேப் பண்ணுறது, ஸ்வைப், பிஞ்ச், ட்ராக் அண்ட் ட்ராப், லாங் ப்ரெஸ், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது எல்லாமே டச் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரின்சிபல் ஆஃப் குட் யூஐ அப்படின்னா என்னென்னா, ஒரு யூஐ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெயின் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கிளாரிட்டி இருக்கணும். ஸோ நம்ம யூசருக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம், என்னென்ன மாதிரி விஷயத்த பண்ணோம்னா அடுத்தடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆகும். அவங்களால வந்து எந்த இடத்துலையும் பெயின் பாயிண்ட்டை ஃபேஸ் பண்ணாமல் அவங்கள ஈஸியாக ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் பண்ண வைக்கிறது தான் வந்து யூஐ டிசைனரோட மெயின் கோல். ஸோ நம்ம அந்த விஷயம் எல்லாமே கிளாரிட்டியாக இருக்கணும். தென் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நம்ம என்ன ஃபாண்ட்டு யூஸ் பண்ணுறோம், என்ன கலர் யூஸ் பண்ணுறோம், என்ன பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது என்டையர் ஆப் த்ரூ த ஆப் ஆர் வெப்சைட் எல்லாத்துக்குமே நம்ம சேம் அதே ஈவனில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது நம்ம டிசைன் வந்து நார்மல் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது. ஸோ டிசபிலிட்டி பீப்புளாக இருந்தாலும் சரி, இல்லை எனி கைண்ட் ஆஃப் பீப்புளாக இருந்தாலுமே சரி, அவங்க எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போ விஷுவலாக வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நார்மலாக தான் டெக்ஸ்ட் தெரியுது, நான் ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட்டை வந்து லார்ஜ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. தென் வாய்ஸ் சப்போர்ட், நம்ம இப்போ பார்த்தோம்ல வாய்ஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ அதுவுமே வந்து ஆக்சசிபிலிட்டிஸ் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். இப்போ ரியல் லைஃப்பில் அப்படின்னு பார்த்தோன்னா எலிவேட்டரை வச்சு சொல்லலாம். எலிவேட்டரில் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு யூஸரால் என்ன பண்ண முடியாது, எந்த ஃப்ளோரில் இருக்கும்,
ஸோ அந்த ஆர்டரும் 1 to 3 அந்த ஆர்டரும் இதுவாக இல்லை. தென் கலர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. அது ஆக்டிவாக இருக்கா இல்லை இன்ஆக்டிவாக இருக்கா அப்படின்ற ஒரு விஷயமே தெரில. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. சேம் அதே தான் புஷ் ஆர் புல் அப்படின்றது இப்போ ஒரு டோர், நார்மலாக ஒரு பிளெயின் டோர் எடுத்துக்கோங்க. அந்த டோரில் வந்து எதுவுமே லேபிளும் ஒட்டலை, ப்ளஸ் வந்து ஹேண்டில்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லைன்னும் போது ஒரு யூஸருக்கு நம்ம புஷ் பண்ணணுமா புல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு நாலேஜே இருக்காது. அந்த இடத்துல அவங்க ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல நம்ம ஒன்று லேபிள் நம்ம ஸ்டிக் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். புஷ் பண்ணுற மாதிரி இல்லை புல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஹேண்டில்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக்காக யூஐ பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து யூஐக்கும் யூஎக்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.